Hello guys, welcome to Town Pasanga Reaction. So, ini நான் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஃபினாலே Pepper Rocket. Yes. ஒரு ஃபீல் குட் தமிழ் வெப் சீரிஸ். சீரிஸ்ல சீசன் ஃபினாலே அருமையான ஒரு சீரிஸ், நல்ல ஒரு ஃபீல் குட். ஸோ எபிசோட் 7 வரப்போகுது. ஒரு எபிசோட்லேயும் ஒருத்தவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ராமா இருந்தது. அதெல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றது தான் 6 எபிசோடில் காட்டிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் மட்டும் மிச்சம் இருக்காங்க. ஒரு ட்ரிப்பு ஒருத்தர் எப்படி எல்லாம் மாற்றுது. ஒரு கேங்கா கேட்டுக்கோங்க. நான் தான் சொன்னேன், கேளுங்கடா. அதுல ட்ரிப்புக்கு சொல்றேன். அதான். ஸோ வந்து 7வது எபிசோட் வந்து வெற்றி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடு சொல்லிக்கிறாரு. இந்த சீசன் முடியும் போது இந்த சீரிஸ் முடியும் போது நம்மளே கிளம்பிடுவோம், பார்க்கலாம் போகிறோமா இல்லையாது. ஸோ எபிசோட் 7 பேர் வந்து செலிப்ரேட்டிங் டெத். நைஸ் நேமு, அருமையாக இருக்குது. ஸோ எபிசோட் 7 சீசன் ஃபினாலே பேப்பர் ராக்கெட் செலிப்ரேட்டிங் டெத் ரியாக்ஷன் போகலாம். செலிப்ரேட்டிங் டெத் வந்துட்டாங்களே சென்னைக்கு. நல்ல ஒரு மாதிரி சென்னை சாப்பிட போகிறோன்னு சொன்னேன், இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஹோட்டல் போனால் சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்தால் கிஸ் பண்ண ஆள் கிடைக்கும். கிஸ் பண்ணவா? நீ தானே ஆசைப்பட்ட. எவ்வளோ பாசம் என் மேலே. உன் ஆசையை மட்டும்தான் நிறைவேற்ற முடியல. ஸோ இதையும் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சிடும். அப்போது இங்கே யாராச்சும் கிஸ் பண்ணி நான் என் ஆசையை நிறைவேற்றிக்கணும், அதை நீ வேடிக்கை பார்ப்ப, அப்படி தானே? ஹலோ, நானா பேசுனேன், நீ தானே ஆசைப்பட்ட. ஓ, நான் ஆசைப்பட்டா நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. நீ இங்கே யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணு, எப்படி கிஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அவன் ஓகேவா? நாட் மை டைப், பட் மூஞ்சி பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி தெரியல. ஸோ யா, ட்ரை பண்ணலாம். இலக்கியாவே இவன் அந்த கடுப்பேத்துறான்னு கூப்பிட்டு வந்தா அது இவனை கடுப்பேத்துது. ஏன்னா அவன் சிம்பு மாதிரி லிமிட் நான் தான் இங்கே அந்த மாதிரி இருக்கிறாண்டாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னா டக்குன்னு போனல, அதான். லைக் ஐ செட், நாட் மை டைப். ஓ, வாட்ஸ் எ டைப்? தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். தலையை உடச்சிய அந்த பாய் ஃப்ரெண்ட் பற்றி சொல்ல. காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம். ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் நல்லா தான் பேசினோம். வாட்ஸ்அப்பில் கிஸ்மைலி அமிச்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நேரில் ட்ரை பண்ணோம். நான் தள்ளி போனேன். அவன் ஜென்ரலாக பொண்ணுங்க ஹெசிடேட் பண்ணுற மாதிரி நினச்சி திருப்பி ட்ரை பண்ணான். பக்கத்தில் அந்த பாட்டில் எடுத்து மண்டி உடச்சிட்டேன். அவ்வளோதான், அதோட அந்த லவ்வும் உடஞ்சிருச்சு. ஐ எம் ரியலி சாரி தட் ஹேப்பன்ட். எனக்கு சில நேரம் என்ன தோணும் தெரியுமா? வள்ளி அம்மாக்கும் உன்னிக்கும் நடந்தது ஏன் எனக்கு நடந்திருக்க கூடாது? நான் ஏன் சாகக்கூடாதுன்னு. இதுதான் டிப்ரெஷன் பீஸ் போல இருக்கா? அவங்களுக்கு நடந்தது எதுவுமே அவங்க கையில் இல்லை, அவங்களால அது சரி பண்ணவும் முடியாது. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, நீ நினச்சா அது சரி பண்ணலாம். பாஸ்ட்டை நினச்சி என் லைஃப்பை நான் பாஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ட்ரிப் தான் திருப்பி லைஃப் ஸ்டார்ட் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் டு யூ. யூ டூ. இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ண ட்ரை பண்ணவன் எங்கே இருக்கான்னு சொன்னாரா? இல்லையே. ஐசியூவில் பாட்டில் எடுத்து மண்டி உடச்சிட்டேன். அதான் நான் பார்த்தேன். நாடா நம்மளெல்லாம் ஒரு ஹை கிளாஸ் ஃபிகரை கிஸ் பண்ண ஆசைப்படுதுன்னு நினைச்சேன். கரெக்டாக சொல்லுவீங்களா? ஸோ அதே அளவு தான் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுற? எப்போ? குட் நைட். குட் நைட். சாவண்டி என்ன பண்ண போகிற? அதான் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுல, திருப்பி ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். நம்ம ஒரு ரவுண்ட் போகலாமா? உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தம்பி யார் டேரக்டர் தெரியல. ஐம் சாரி யூ குடன்ட் கிஸ் anyone tonight. இதே மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. இது மேலே சாங்கோட எண்டில் பட் யூ ப்ராமிஸ். சீன் என்றால் என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? இல்லைடா, அப்போதான் அவங்க பயம் இல்லாமல் வந்து கிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து அவங்க ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க. கோவம் டோர்லாம் ஓப்பன் வருது, காற்று வருது. தப்பாக நினைக்காது எல்லாம். அந்த இடம் அந்த மாதிரி இடம் லோக்கல் கைக்கு சுற்றி இருக்காங்க. இல்லை, இப்போலாம் யாருமே விடுறது இல்லைடா. மேலே கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல, ஃபுல் செக்யூரிட்டி தான். நல்லா தூங்குனியா? அப்போ பரங்கி மலை தான். Sorry. பரங்கி மலைக்கு தான். இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஐ ஹாவ் ஆல் த டைம் இன் திஸ் வேர்ல்ட். டாக்டர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் கேஸ் இதுலேருந்துலாம் நான் ஃப்ரீ. என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன்? நீ என்ன பண்ண போகிற? எப்பவும் போல் ஆஃபீஸ் போக வேண்டியதுதான். இன்னைக்கு என் மாமா பொண்ணோட நிச்சயதார்த்தம். மாமாவா? அவனை மாமான்னு கூப்பிடாத.
போகலன்னா எல்லாரும் ஏன்னு யோசிப்பாங்க. போனால் அந்த ஆள் மூஞ்சி எங்கள் அம்மா மூஞ்சி பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீ ஏன் தெரியுமா எல்லார் மேலேயும் கோவப்படுற? நீ நியாயமாக யார் மேலே கோவப்படணுமோ அவங்க மேலே கோவப்படாதனால தான். யூஆர் ரைட். கலைச்சி விட போகிறாங்களா? போயிட்டு பாட்டில் அங்கே ஐயோ, யார் அந்த மாமா? இங்கே பாடுற யார் வந்திருக்கான்னு. என்னம்மா இலக்கியா, இப்பெல்லாம் உனக்கு பார்க்கவே முடியறதில்ல. பொண்ணுங்க வளர்ந்துட்டாலே இப்படிதான். வாமா இலக்கியா, எப்படி இருக்க? நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காருமா, அது வந்துடுற. எல்லாருக்கும் வணக்கம். ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்க சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சில விஷயங்கள் சில நேரத்தில் அபசகுணமாக தான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. நான் இன்னியோட என் ஃபேமிலியை டிவோர்ஸ் பண்ணுறேன். என்னோட அம்மா, அப்பா, மாமா எல்லாரையுமே. இனிமேல் இந்த கல்யாணம், கருமாரி, காது கூத்தல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எதுக்கும் வரமாட்டேன். கூப்பிடாதீங்க. என்னடா திடீர்னு இவ வந்து இப்படி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா ஒன்று பொண்ணோட அப்பாட்ட கேளுங்க, இல்லை என் அம்மாட்ட கேளுங்க. அம்மா அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சுஜாதா, என்ன பேசிட்டு போறப்ப உன் பொண்ணு மனமே போச்சு. என்ன வளர்த்து வச்சிருக்கேன்? இந்த டேய் சுஜாதா, அதோட அதிகமாக காய வச்சு சும்மா இருந்து. ஆமா, மொத்த பொண்ணு ட்ராமா விட்டு இவர் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணு சொல்கிற ஜீவா எங்கடா இருக்க? கிளம்பிட்டேன். டைடல் பார்க் கிட்ட தான் இருக்கேன். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பாட்டில் அவன் தானே ஒன்று நான் சொல்கிறேன். ஐயா ஐயா வாங்கிக்கோங்கய்யா, காலையில இருந்து ஒண்ணு கூட ஸ்டார்டிங் வைக்கலைங்க. அவன் கண்டுக்கல. ஐயா ஐயா வாங்கிக்கோங்கய்யா. யா, ஐயா ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் காஃபி. ஐயா லீவ் இட் டு மீ. ஐயா கன்சிடர் த டீல் டன். தேங்க்யூண்ணா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, நல்லா இருப்பீங்க ஐயா. விஐபி சீன் வருது. Don't worry, Frederick. It's a cake என்ன for ஆச்சுன்னு Jiva. தெரியல. எதுக்கு அது இது? Yeah, he's back. போயிட்டு ரிசைன் பண்ண போகிறேன். I'll tell him right away. பார்ட்னராவா? Thank you. HCL நின்று ஃப்ரெட்ரிக் அந்த டெலிக்ளவுட் கம்பெனியோட பிட்டை நம்மளை தான் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ டக்குன்னு போய் வேலையை செய். பிரத்யூஷ், நான் இனிமேல் ஆஃபீஸ் வர மாட்டேன். என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஐ குவிட். என்னடா சொல்கிற? நல்லதானடா போயிட்டுருக்கு. எக்ஸாக்ட்லி. இனிமேல் ஏதாவது அட்வைஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணாத, நீயே பார்த்துக்கோ. என்ன சொல்றீங்க? நம்ம தான் தப்பாக பேசிட்டோம். ஒரு வார்த்தையை ரிவ்யூ பண்ணுவோம் பேசுவோம். மூடிட்டு போடி. வார்த்தை இப்படிதான் ஒரு நாள் போனேன். வெளில வந்து நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அந்த என்ன பஸ் பீட் ஃபாஸ்ட் பீட் படத்துல இது ரிசைன் பண்ணும்போது எல்லாத்தையும் அவுத்து போட்டு வரும். இது கல்யாணம் ஆச்சா இல்லையா? இதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உயிரோட இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் சோகமாயிடாதீங்க, ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம். எங்கேருந்தோ வந்து என்னோட கடைசி நாட்களில் என் கூட இருந்து என்னை சந்தோஷமாக வழி அனுப்புனதுக்காக சந்தோஷப்படுங்க. டைகர், எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காத. நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒருத்தரை சிரிக்க வச்சா கூட போதும், அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துடும். செலிப்ரேட்டிங் டே. ஸோ பல பேரை சிரிக்க வச்சுட்டு பொறுமையாக ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த வள்ளியம்மாவை பார்க்கவா. ஒன்றும் அவசரம். சாரு, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உன் வயசில் நான் எங்கள் ஊரில் பாண்டியும் தாயக்கட்டையும் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இந்த வயசில் எவ்வளோ மெச்சூரிட்டி. நீ எனக்கு எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்க. ஜீவா, என்னோட லைஃப் ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு. என்னோட டெத்தும் ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு சின்ன குறை இருந்துச்சு, ஆனால் நீ அதை தீர்த்து வச்சிட்ட. உன்னி, எப்போ என்னை நினச்சி பார்த்தாலும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு தான் வரணும். இலக்கியா, நாம் ஜாலியாக ஊர் சுற்றினது, அரட்டை அடித்தது, டான்ஸ் ஆடினது தான் ஞாபகம் வரணுமே தவிர நான் உயிர் இல்லாமல் படுத்திருக்கிறது ஞாபகம் வரவே கூடாது. அதான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கூஜாக்குள்ளே இருக்கேன். எனக்கு க்ளோஸ் பிளேஸில் இருக்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். போயிட்டு கரெக்ட். ஸோ ஜீவா, ட்ரிப் போகலாமா? எங்கே எடுத்துன்னு போய் பண்ண சொல்லியிருக்காங்க? கடலா மலையா? காடா போறா? எல்லாருமே இருக்காங்களா? மெயின் மிஷனே அதான். ஹஸ்பண்ட் கூட நிறைய டைம் இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க.
ஃபோட்டோ பார்த்தேன் நான் சர்ச் பண்ண. நான் முதல்ல போயிட்டேன்னா மழை துளியா உங்க மேல வந்து விழுவேன். ஓகேயா? இவ்வளோ மெசேஜ் இதெல்லாம் அப்போ கேட்காம இல்லை திரும்பி கேட்குறான். ஜீவா, போன தடவை நீ வரும்போது 2 பேரும் சேர்ல உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம்ல, இப்ப அதே இடத்துல உட்கார்ந்து அதையே யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஏன் இங்க தனியா கஷ்டப்படணும்? உனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ விளங்கும். போன வாரம் நம்ம செல்வம் அப்பாவோட துக்க வீட்டுக்கு போனேன். செல்வம் அழுது கஷ்டப்படுறத பார்த்தேன். ஒரு நாள் நானும் இருக்க மாட்டேன். மரணத்தை ஒரே கண்ணோட்டத்தில் தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். நம்ம பிறக்கும் போதே இறக்கவும் ஆரம்பிச்சிடுறோம். மரணத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையும் சுலபமாக இருக்கும். பேர் படுக்கலாம்ல? பார்த்துட்டான். ஸோ எபிசோட் 7 செலிப்ரேட்டிங் டெத். கேட்ட உடனே கொஞ்சம் யோசிச்சோம், இது என்ன இவங்களோட ஸ்டோரின்னு தெரிஞ்சிருந்தோம், மறுபடியும் நெகட்டிவிட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பட் இவங்களோட ஸ்டோரி தான் போச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாரையும் வச்சு ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு ஃபீல் குட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக கன்க்ளூஷன், எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷனு. இன்னொரு ட்ரிப்பு கிளம்புறாங்க. ஸோ நம்ம இப்போ போகிறோம். ஆனால் இவங்களோட கதை அந்த இது நல்லா இருந்தது. நீ யார்கிட்ட கோவப்படணும்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட கோவப்படாமல் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன். அது உண்மையாலேடா அது. இப்போ அது வந்து என்னன்னு சொல்லுது, உண்மையாக நடக்கும். நம்மளே இப்போ ஆஃபீஸில் யார் மேலே டென்ஷன் இருக்கும், வரம் போகிறமெல்லாம் வெறியாக இருக்கும், அவனை திட்ட முடியலையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஆனால் அது நல்ல ஒரு கன்க்ளூஷனு. அது வந்து சூப்பராக அவங்க இது பண்ணிட்டாங்க பாரு, ரொம்ப சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை அது சொல்லாமல் சொல்லிட்டு போகிறதுன்றதை விட, நான் வந்து எனக்கு ஏதோ நடந்துடுச்சு, நான் ஃபேமிலி விட்டு வெளியே போகிறேன், அப்படி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ போயிட்டு கேட்கவும் கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இவங்க சொன்னாங்க வேற செருப்பால் அடிச்சிட்டாங்க, வேற இன்னும் அசிங்கம். நல்ல கன்க்ளூஷன், அந்த ஸ்டோரிக்கான நல்ல கன்க்ளூஷன். சூப்பராக அது ஒரு கன்க்ளூஷனு. வள்ளியம்மா நல்ல கன்க்ளூஷன். அவங்க அம்மாவுக்கு அப்பவே கோவம் இருந்திருக்கு. பட் நம்ம தம்பி அவன் சொன்ன குடும்பத்தோட இது அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ பையன் வீட்டில் கேட்பாங்களே, ஏன் செருப்பால் அடி வாங்கினேன்னு. உங்கள் அப்பா எப்படி பண்ணாங்க? அது நல்ல சீரீஸு. அதான் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுது சீரீஸ் பார்த்ததுல, வாழ்க்கைன்னா வாழ தாண்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி. அவன் மறுபடியும் வேலைக்கு வந்தான் பார்த்தியா, அப்போது மறுபடியும் அந்த ஒரு இது தெரிஞ்சுது. அவனுக்கு ஃபோன் பேசினே இருந்தான். அந்த ஒருத்தர் டோர் அவன் மறுபடியும் மறந்துவான்னு நினச்சேன் நான். அந்த இடத்துல அவன் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தான், பேசிட்டு ஏதோ அட்டன் பண்ணிட்டு. ஆனால் நல்ல வேலை ரிசைன் பண்ணிட்டான். பேக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தேன் போஸ்ட்டு. எனக்கு அந்த இது பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த செலிபிரிட்டிஸ்லாம் மணி ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தான் இவர் நல்லா சம்பாதிச்சிட்டாரு. இப்போ நான் வேலையை காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க வாழ்க்கைக்கு. நம்ம விட்டோன்னா அடுத்த மாதம் பிச்சை தான் எடுக்கணும்னு வச்சுக்கோ. வந்துட்டு போச்சு லைட்டா, சரி சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்ல. ஸோ ஒரு ட்ரிப்பு சிம்பிளாக ஒரு 6 பேரை வச்சு
சூப்பர்வா நான் அதுல சொல்லிருந்தேன் அவ்வளோ பாத்தியா? மெசேஜஸ் எமோஷனு ட்ரிப்பு ஒன்ஸ் ஒரு ட்ரிப்பு போனோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் அது லைஃப் டிஃப்ரெண்டா தெரியும். ஒரு என்லைட்மெண்ட் இருக்கும். அதான் சொல்றேன். அதான் நான் போஸ்ட் பார்த்தேன். எபிசோடு பேப்பர் ராக்கெட் சீரிஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. 6 எபிசோட்ல இதெல்லாம் இந்த மாதிரி சீரீஸ்லாம் இன்னும் கூட நிறைய எபிசோட்ஸ் பார்க்கலாம். தமிழ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் பார்த்தா மாதிரி இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. அப்படியா? அதான் சொல்றேன். ட்ரிப் டஸ் வாட் we can't do. நம்மளுக்கு தெரியாமலே வந்து சில விஷயங்கள் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு சீரிஸ் பார்த்துட்டோம். இது திரும்பி இந்த மாதிரி எப்போ கிடைக்கும்னு தெரியல. நாங்கள் எல்லாம் நல்லா தான் சூஸ் பண்ணுறோம். ஆனால் அது சிலது அப்படி போயிடுது. ஒன்றும் சொல்ல தெரியல. அடுத்து நல்ல கொடூரமாக ஒரு வரப்போகுது சீரிஸு. அதனால தான் இப்போ ஃபீல் குட்ல முடிச்சிருக்கோம். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ ஃபீல் குட்ல இருக்கிற வாடா இப்போ எத்தனை வாடா சண்டைக்கு வாடா. ஸோ நல்ல சீரிஸ் பேப்பர் ராக்கெட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? மஸ்ட் வாட்ச் சீரிஸ். நிறைய பேர் பார்க்கணும் இதை. நிறைய பேர் எல்லாருமே பார்க்கணும். இல்ல நிறைய பேர் பார்க்கணும், சில பேர் முக்கியமா பார்க்கணும். ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. டுபாகோ டிப்ரெஷன்லாம் வந்து கண்டிப்பா பார்க்கணும். இத பார்க்கணும். இல்ல இந்த சீரிஸ்ல அதுதான் சொல்லியிருந்தாங்க, நீ டிப்ரெஷன் சொல்லினுங்கற. ஆனா வந்து நீ நினைக்கிற அளவுக்கு உன் லைஃப் டிப்ரெஷன் இல்ல. லைட்டா கொஞ்சம் அப்படி சைடுல ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு போகுது, நீ டிப்ரெஷன்றதுனால அதை ஓவர் இது பண்ணிடுற, பார்க்காம போயிடுற. பட் ஆனா லிட்டில் மூமெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, என்ஜாய் தி லிட்டில் மூமெண்ட்ஸ், அப்போ டிப்ரெஷன் போயிடும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு அருமையான ஒரு சீரீஸ் வந்து பார்க்கலாம். அண்டர் தி ஷேடே வெற்றி signing off. Subscribe.